நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல அநேகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்றுதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அந்த வெளிச்சமானது எங்க காணப்பட்டது, யார் மூலமாய் காணப்பட்டது, அதற்குரிய வேத பகுதியே இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 6, 2 Corinthians chapter 4 verse 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த வசனம் தெளிவா நமக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்குது. அந்த ஒளியானது எங்கு காணப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயங்களில் காணப்பட்டது. அந்தபடியாக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளியாக இருக்காரு. அதனால்தான் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல இயேசு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒளி எதை பிரதிபலிக்கிறதாக இருக்குது? அதையே இந்த வசனம் காண்பிக்குது. தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்போ இந்த வெளிச்சமானது தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியையே பிரகாசிக்குது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒளியை பத்தி இதே அதிகாரம் 4வது வசனமும் நம்மளுக்கு விவரிச்சு காண்பிக்குது. அதுல பார்த்தோம்னா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இதன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. சுவிசேஷமா நமக்கு அறிவிக்கப்படுற நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு சொல்லுகிறது மூலமாக தேவனுடைய சாயலை நமக்கு காண்பிக்கிற விதமா இருக்கு. நாம தேவ சாயல்ல இருந்து பாவத்தினால நீக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அந்த சாயலை மறுபடியுமாக நாம காண பண்ணும் பொருட்டாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மண்ணில் உதித்திருக்கிறாரு. அப்படியாக இந்த ஒளியானது நம்முடைய இருதயங்கள்ல காணப்படணும். அதனால்தான் கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய இருதயங்களுக்குள்ளார இருக்கணும்னு சொல்லப்படுது. இந்த வசனத்துல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் சொல்லப்பட்டிருக்கு. இருளுக்குள்ளார இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லும்படியான வார்த்தைகளை தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆதியில தேவன் வார்த்தையினால்தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினாரு. முதலாம் நாள் அவர் வார்த்தையினால உண்டு பண்ணினதும் இந்த வெளிச்சமே. இந்த வெளிச்சமே இருளை அகற்றுகிற விதமாக இருக்கு. அப்படியான வெளிச்சம் இன்றைக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சமானது தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறதாக இருக்கு. இதை நாம அறிந்து கொண்டோமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை சரியாக நம்முடைய இருதயங்கள்ல பற்றி கொள்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த சுவிசேஷம் அநேகருக்கு புரியாது. இந்த சுவிசேஷம் அநேகருக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அது கெட்டு போகிறவர்களுக்கே அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இதே அதிகாரத்துல 3வது வசனம் எடுத்துட்டோம்னா, எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளா இருக்கும். இந்த சுவிசேஷம் யாருக்கெல்லாம் புரியாம இருக்கோ அவங்க கெட்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்காங்க. ஆண்டவரை பற்றி கொள்ள மனதில்லாதவர்களா இருக்காங்க. இந்த உலகத்தின் காரியத்தின் மேல பற்றுள்ளவர்களாக இருக்காங்கிறது அர்த்தம். அதனால்தான் இந்த சுவிசேஷத்தை புரியாதவங்க கெட்டு போகிறவர்களாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு புரியுதுன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு. அந்த ஒளியை நமக்குள்ளார தக்க வச்சுக்கணும். அதற்காகவே அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை நம்முடைய மண்பாண்டங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்படி இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணாமல் அதை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை தேடுவது நம்முடைய கடமையா இருக்கு. அந்தபடியாக இருளில் இருந்த நமக்கு வெளிச்சத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்திருக்கிறாரு. அதுவும் தேவனுடைய மகிமையான ஒளியை நம்முடைய இருதயங்கள்ல பிரகாசிக்க பண்ணிருக்காங்கிறத உணர்ந்து கொண்டு நாம வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளா இருக்கணுங்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, வார்த்தையினால
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னீங்க தகப்பனே. அப்படியாய் பாவ இருள் நீக்கப்பட்டு எங்களுடைய இருதயங்கள்ல சுவிசேஷத்தின் ஒளியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை பிரகாசிக்க பண்ணீங்க தகப்பனே. அந்த வெளிச்சத்திலேயே உமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணிருக்கீங்கிறத எங்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படி உமது சாயலா இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளிய எங்கள் இருதயங்கள்ல பற்றி கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த ஒளியில் நடக்கும் போதுதான் நாங்க நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்பட முடியும். இந்த ஒளியில இருக்கும் போதுதான் பாவ இருளானது எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி நாங்கள் காத்து கொள்ள முடியுங்கிறத எங்களுக்கு நீங்க காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் நீர் உண்டு பண்ணின வெளிச்சத்தை எங்கள் இருதயத்துல காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.